இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதியிலேருந்து திருமலா மலைக்கு மேலே போக நடைபாதையாக மொத்தம் 2 பாதைகள் இருக்குது. ஒன்று வந்து அலிப்பிரி வழியாக போகக்கூடிய பாதை, இன்னொன்று ஸ்ரீவாரிமேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதை இருக்குங்க. நாம் இன்றைக்கி ஸ்ரீவாரிமேட்டுன்னு கூடிய அந்த ஒரு பாதையாக தான் நம்ம மலைக்கு மேலே ஏறி போக போகிறோம். இந்த பாதையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த பாதை உருவான வரலாறு என்ன, இது வரைக்கும் யாரும் சொல்லாத அரிய தகவலோடு இந்த ஒரு காணொலியை நம்ம பார்ப்போம். வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர். நான் சிஜி. திருப்பதியிலேருந்து நம்ம ஸ்ரீனிவாச மங்காபுரம் வந்ததுமே ரைட்டில் ஒரு ஆட்சி இருக்குங்க. இந்த ஆட்சி வழியாக தான் நம்ம ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகணும். இங்கேருந்து சரியாக ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்கும். நம்ம போகிற பாதையில் ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குங்க. இந்த இடத்துல முன்னாடி மங்காபுரம் எனக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்ததாக சொல்லப்படுது. திருமலாக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கே இறங்கிட்டு இங்கிருந்து எளிமையாக ஸ்ரீவாரிமேட்டு எனக்கூடிய அந்த பாதையில் போனதாகவும் சொல்லப்படுது. இதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம ஸ்ரீவாரிமேட்டுக்கு வந்துவிட்டோம். உள்ளே வந்ததை பார்க்கலாம். நம்ம இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அப்புறம் நம்ம மலைக்கு மேலே போகும்போது லக்கேஜஸ் எதுனா கொண்டு போக முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். இது வந்து லக்கேஜ் கவுண்ட்ரு. இதுதான் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற வண்டி. நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்குள்ள வண்டி வந்து மேலே நம்மளோட லக்கேஜ் கொண்டு வந்துடும். இந்த பாதையை தான் இப்படி தான் நம்ம மேலே போகணும். கீழே இருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழே நம்ம லக்கேஜ் கவுண்டரில் ஒருத்தர் வீடியோ எடுக்கக்கூடாதுனாங்க. ஆனால் அதான் லக்கேஜ் கவுண்டரு. நீங்கள் வரீங்கன்னா உங்கள் பேக்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. கீழே உங்களோட செப்பல் எடுத்துக்கலாம் எந்த ஒரு கவுண்டரும் இல்லை, ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்குது. இங்கே நம்ம கூட வந்துருக்கிறது கூட இவர் வந்திருக்கார் நம்ம கூட மலையேற ரமேஷ். போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் போய்ட்டு பார்க்கலாம். இதாங்க ஸ்ரீவாரிமேட்டோடைய என்ட்ரன்ஸ் பகுதி. இங்கே வந்து பெருமாளுடைய பாதங்கள் இருக்கும். இங்கேருந்து நமக்கு படிகள் வந்து ஆரம்பிக்கணுங்க. இது வந்து 2வது படி. இங்கிருந்து நாம் மலையேற ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த இடத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்குங்க. அதாவது இந்த ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நம்ம போகும்போது மலைக்கு மேலே இடையில எங்கேயுமே எந்த ஒரு ஆலயங்களும் கிடையாதுங்க. இந்த பெருமாள் ஆலயம் மட்டும்தான் இருக்குது. இங்கே நம்ம பெருமாள் வணங்கிட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கே வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து நம்மளை செக் பண்ணி தாங்க மேலே அனுப்புவாங்க. கீழே வந்து நம்ம பேக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளை மட்டும் செக் பண்ணிவிட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஃப்ரீ தரிசன கவுண்டர் இருக்குங்க. இங்கே நம்முடைய ஆதார் கார்டு காட்டினா மட்டும்தான் ஃப்ரீ தரிசனம் டோக்கன் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக ஆதார் கார்டும் கூட கொண்டு வாங்க. நம்ம மேலே வந்ததுமே நமக்கு இங்கே ஒரு செக்கிங் கவுண்டர் இருக்குங்க. செக்கிங் கவுண்டர் வந்ததுமே உங்களுக்கு ஒரு திவ்யதாசன் டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க. ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொண்டு வரணும். கொண்டு வரீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு லட்டு வந்து ஃப்ரீ லட்டு ஒரு டோக்கனும் இதில் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமேட்டுக்கு நீங்கள் வரணும்னா திருப்பதியிலேருந்து சரியாக ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குங்க. 17 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருங்க. அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து 7 கிலோமீட்டர் நீங்கள் வரலாம். பஸ் வசதி இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஜீப் வசதியும் இருக்குது இந்த இடத்துக்கு வரதுக்கு. இந்த ஸ்ரீவாரிமேட்டு பாதையில் நம்ம போகணும்னா காலையில் 6 மணிக்கு தாங்க இந்த பாதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஈவினிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிறனால, விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறனால இது வந்து காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுபோல் நீங்கள் வந்தால் மட்டும் தான் போக முடியும். நம்ம திருமலாவுக்கு அலிப்பிரி வழியாக நம்ம நடைபாதையில் போகும்போது 9 கிலோமீட்டருக்கு மேலே வருங்க. இந்த வழியாக நம்ம போகும்போது 1 மணி நேரத்தில் மேலே போயிடலாம். அந்த வழியாக நீங்கள் போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 5-6 மணி நேரம் பிடிக்கும் மலை மேலே போக. இந்த வழியாக நம்ம கொஞ்சம் வேகமாக நடந்தாலும் 1 மணி நேரத்தில் மேலே போயிடலாம். இல்லை கொஞ்சம் மெதுவாக நடக்கிறீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் மேலே போயிடலாம். இந்த பாதையில் மொத்தம் 2388 படிகள் இருக்குங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து பாதைகள் வந்து கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் சொல்கிறாங்க. மக்களுக்கு முதல்ல இந்த ஸ்ரீவாரிமேட்டு எனக்கூடிய இந்த பாதை வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இந்த ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் மங்காபுரம் சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. அப்போத்துல இருந்தால் இந்த பாதை வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீவாரிமேட்டு எனக்கூடிய இந்த பாதைக்கு பக்கத்தில் சந்திரகிரி கோட்டை இருக்குங்க. இந்த கோட்டை அமைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாதை வந்து முழுமையாக வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். விஜயநகர பேரரசு மன்னர், புகழ்பெற்ற மன்னர் கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீவாரிமேட்டான கூட இந்த பாதை வழியாக தான் திருமலாவுக்கு வந்து போய் தரிசனம் பண்ணதாக சொல்லப்படுதுங்க. 7 முறை வந்து அவர் வந்து வெங்கடேஷ் பெருமாளை வந்து இந்த பாதையில் தான் போய் தரிசனம் பண்ணதாக சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் தான் முதல்ல திருமலைக்கு போனதாக சொல்லப்படுது. ஸ்ரீ பத்மாவதி அம்மையார் வந்து பெருமாள் அவர்கள் வந்து மனம் முடித்தப்போ ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் தான் அவங்க வந்து திருமணம் ஆனதாகவும்,
அங்கே ஒரு மடத்தில் வந்து ஒரு 6 மாதங்கள் வந்து தங்கியிருந்தது சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் திருமலாவுக்கு முதல் முறை போகிறப்போ இந்த பாதையை தான் அவர் போனதாகவும் புராணங்கள் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. நான் 1988 படிகள் இருக்குங்க. 400 படிகள் முடிச்சிருக்கோம். 400 படிகள் முடிஞ்சதுமே நமக்கு முதல் மண்டபம் வருது. இது இலைப்பாறும் மண்டபம். ஜனங்க அவ்வளோ இல்லைங்க, மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லை. இந்த வழியில் வந்து மக்கள் வந்து ரொம்ப குறைந்த அளவில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் திருப்பதிலேருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் மேலே இருக்கு இல்லைங்களா, அதில் இதுதான் முதல் மண்டபம், இலப்பாறை மண்டபம். இல்லை நம்ம நிறைய சிற்பங்கள் வந்து வச்சுருக்கோம், நம்ம பார்க்கலாம். 420 படிகள் வந்திருக்குங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் வசதி அங்கங்கே இருக்குது. ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது. என்னென்னா கடைகள் வந்து அதிகமாக கிடையாது இந்த வழியில். ஏதாச்சும் வேணாலும் நீங்கள் தான் வாங்கிட்டு வந்துக்கணும். வழிப்பிரிவு பாதையில் பார்த்திங்கன்னா கடைகள் நிறைய இருக்கும். அதே போல் கோவில்கள் எதுவும் இருக்காதுங்க. இந்த கீழே முதல்ல பார்த்திங்களா பெருமாள் கோவில் ஒன்று, அது மட்டும்தான். இந்த பக்தர்கள் வேண்டுதல் பார்த்திங்களா, ஒவ்வொரு படிக்குமே வந்து கற்பூரம் ஏற்றுறது. அதே போல் படிகளுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் மாதிரி மொத்த படிகள் வச்சுட்டு இருப்பாங்க அவங்க வேண்டுதலுக்கு. என்ன டயர்ட் ஆகிட்டே அதுக்குள்ள ஆரம்பத்தில் இங்கே ஒரு 500 படிகள் வரைக்குமே நமக்கு இந்த ஒரு கஷ்டம் தெரியல, ஃப்ரீயாக தான் இருக்குது. 500 படிகள் ஏறிட்டோம். பார்த்தீங்களா, குழந்தைங்களை கொண்டு வரீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கிக்கோங்க. நம்ம போகிற பாதையில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்குங்க. மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளட் வந்ததுங்க திருப்பதி. மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தப்போ இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க சேலம் அடைஞ்சிச்சு. அப்போது ரொம்ப நாள் வந்து இந்த பாதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மறுசீரமைப்பு பண்ணது தான் இந்த பாதை எல்லாமே. இந்த அளவுக்கு தண்ணி போகிறதுனால தான் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ 640 படிகள் வந்து நம்ம வந்துட்டாங்க. ஒரு 70-80 அடிக்கு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி குடிநீர் வசதியும் பண்ணி வச்சுருக்கேன். முக்கியமான விஷயம், நிறைய குழாயில் நான் பார்த்துட்டேன், எல்லாத்துக்குமே தண்ணி வருது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதே போல் தண்ணியும் இருக்குது. என்ன ஒன்று கடைகள் தான் இல்லை. இது வரைக்கும் 600 படிகள் மேலே வந்துட்டோம். ஒரு கடை கூட பார்க்கல. தண்ணி இப்போ அங்கங்கே போய்ட்டு இருக்குங்க, நிறைய இடத்துல போய்ட்டு இருக்குது. அங்கேயும் பார்க்கலாம் தண்ணி போய்ட்டு இருக்குது. 1588 படிகள் இருக்குது. 800 படிகள் ஏறிட்டோம். இது வரைக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. எங்கேயும் உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கல. மேலே பார்க்கலாம். நம்ம கரெக்டாக 12 மணிக்கு ஆரம்பித்தோம் இந்த பயணத்தை. இங்கேருந்து படிகள் கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது. 800 படிகள் கழிச்சு இங்கே இந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா, வியூ அருமையாக இருக்குங்க. உட்காந்துட்டாரு, காற்று நல்லா சில்லுன்னு இருக்குது. காற்று சில்லுன்னு வந்து உட்காண்டாருங்களா, கால் வலி ஒன்றும் முடியல. இங்கே 800 படிகள் அண்ணன் பார்க்கலாம், கொஞ்சம் ஸ்டீப்பாக வருது. இது ஏறும்போது டயர்ட் ஆகிடுச்சு. போகலாமா? இங்கே தான் கொஞ்சம் டயர்ட் ஆச்சுங்க. ஒரே ஒரு செகண்டாக உட்காந்தோம், அதிகமாக உட்காரல. 1000 படி கம்ப்ளீட் ஆகிடுச்சுல. 1388 படிகள் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஃப்ரீ தரிசனம் டோக்கன் வந்து இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க, அதில் போட்டுருக்காங்களா. இது அந்த கவுண்ட்ரு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கீழே கொடுக்குறதுனால இது கொடுக்குறதில்ல. இதான் ஃபஸ்ட்டில் கவுண்ட்ரு இருந்தது, இல்லை. தெரியுங்களா, இங்கேருந்து படி நமக்கு மேலே கொஞ்சம் செங்குத்தாக ஏறும். தண்ணி எங்கே போய்ட்டு இருக்கு, படுக்குறா கீழே. இது வரைக்கும் எங்கேயுமே கடைகள் கிடையாதுங்க. நமக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் போகிற வேலை நிறைய இடத்துல இருக்குது. தண்ணி வசதி இருக்குது. இங்கே வந்து தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு இருக்காங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான், பசி தான். தண்ணி எவ்வளோதான் குடிக்குது. என்ன ரமேஷ், நம்ம அந்த வழி தான் அங்கேருந்து இப்படி வந்தோம். அங்கேருந்து ஸ்ரீவாரிமேட்டு.
எத்தனை படின்னு தெரியல. இன்னும் இங்கேருந்து 988 படிகள் இருக்குங்க. இந்த திருப்பதி மலை இருக்குது இல்லைங்களா, உலகத்திலே 2வது பழமையான ஒரு மலை தான் அந்த திருமலா மலை. அதாவது மலையானா பாறைகள் நிறைந்த மலைகளில் பழமையான மலை, உலக அளவில் 2வது பழமையான மலை. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சந்தன மரங்களுக்கு வந்து எப்போவுமே உலக மார்க்கெட்டில் வந்து ரொம்ப வேல்யூ இருக்கும். ஏன்னா ரொம்ப பழமையான ஒரு மலை இல்லைங்களா. இந்த மலையில் விளையக்கூடிய அந்த சந்தனத்துக்கு அந்தளவு ஒரு மார்க்கெட் இருக்குது. இங்கே விளையக்கூடிய அந்த சந்தனத்துக்கு மட்டும்தான் அந்தளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும். புஷ்பா படத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஈஸியாக பேக்கு கொண்டு வரணும்னு கீழே வரும்போது இந்த மாதிரி கொண்டு வரலாம், லக்கேஜில் போடுறது போல். 1800 படிகள் கம்ப்ளீட்டுங்க. இன்னும் 588 படி இருக்குது. இங்கே தான் பாதை ரொம்ப செங்குத்தாக இருக்குது. படியெல்லாம் தெரிஞ்சுங்களா, ரொம்ப ஈரமாக இருக்குது. இந்த கம்பி இல்லைன்னா ஏறவே முடியாது. இப்போ லைட்டாக தூரல் வந்துட்டு இருக்குது. இங்கே ஒரு சின்ன வழிபடுத்தலாம் இருக்குங்க. இப்போ மழை வந்துட்டு இருக்குங்க, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் சரிங்களா, சூப்பரான ஒரு வியூ. தூரல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:10, 12 மணி ஏற ஆரம்பித்தோம். இப்படிதான் வருது பாதை. ஏறி வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட இப்போது 2000 படிகள் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இன்னும் 388 படிகள் இருக்குது. 2000 படிகள் முடியுது. இன்னும் 388 படிகள் இருக்குது. போட்டு இருக்குங்க 2000 படிகள் அது வேண்டுதல். எல்லா படிகளும் கற்பூரம் எடுத்துருக்காங்க. 2100 படிகள் ஆச்சுங்க. தலைவர் உட்காண்டார் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. கடையில் எதுவும் வாங்கி சாப்பிட அப்படின்ட்டு இருந்தேன். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் தினமும் 100கணக்கான பக்தர்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓடி வந்து ஏறுறது, அப்புறம் 10 படிகள் உட்காந்துருக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. 2300 படிகள் முடிஞ்சிச்சு. இன்னும் 88 படிகள் இது பாருங்க. 2300 படிகள் முடிஞ்சிச்சு. 88 படிகள் அதாங்க கடைசி படி. ஏறி வந்துட்டோம். ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. கடைசி படிகள் இந்தாங்க 2. இங்கே நம்ம மாதிரி போட்டுருக்காங்களா, படி இதோட முடியுது. அவ்வளோதாங்க, நம்ம மலைக்கு மேலே இப்போ வந்தாச்சுங்க. நமக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மண்டபம் வந்து நம்ம படிகள் ஏறி மேலே வரும்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மண்டபம் பார்க்கலாம். மண்டபம் வந்து கல் மண்டபம் சொல்லுவாங்க, இல்லைனா நாமால மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலத்தில் வந்து புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பெருமாள் அவர்கள் இந்த மலைக்கு மேலே வந்தப்போ, திருமலாவுக்கு மேலே வந்தப்போ அவர் வந்து இது வந்து ஒரு தேர்னு சொல்லுவாங்க, இந்த கல் மண்டபம். இந்த தேரில் அமர்த்தி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த மாட வீதிகளை வந்து இந்த தேரில் வந்து அழைச்சிட்டு வருவாருங்க. தேவதைகள் வந்து பெருமாள் வந்து மாட வீதியில் இந்த தேரில் அமர்த்தி தான் பெருமாள் வந்து ஊர்வலமாக கொண்டு வராங்க. அதாவது தேரில் வந்து தாளாட்டுற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில் பக்தர்கள் இந்த இடத்துக்கு வரும்போது முதல் முறையில் பெருமாளை தேடி பக்தர்கள் வருவாங்க. மலை மேலே பெருமாள் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அப்படி வரும்போது தேவதைகளெல்லாம் பார்த்துட்டு, மக்களை பார்த்துட்டு அந்த தேரை அப்படியே மாட வீதியில் விட்டுட்டு போனதாகவும், அதுக்கப்புறம் கோவிலுக்கு எதிர்பார்க்கும் தடையாக இருக்குதுன்றனால கோவில் நிர்வாகிகள் வந்து இதை டிஸ்அசம்பிள் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதாக சொல்லப்படுது. அதாவது புராணங்களும் சொல்லப்படுது, திருமலா தேவஸ்தானம் சார்பிலும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க, அது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதாவது இங்கேருந்து நம்ம ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லைங்களா, திருமலா மலைக்கு மேலே, அங்கே போக 3 கிலோமீட்டருங்க. அதாவது நமக்கு ஃப்ரீ தரிசனம் டோக்கன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது வந்து இங்கே பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் நம்ம ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து போகணும்னு சொல்கிறாங்க. நாம் வந்து கரெக்டாக 12:05க்கு வந்து ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து 1:31. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக இருந்ததுனால 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு மலை மட்டும் யாரும் சரியான ஏறவங்களா இருந்தால் 1 மணி நேரத்துக்கு ஏறிடலாம், நம்ம கூட 1 மணி நேரத்துக்கு ஏறிக்கலாம். வீடியோ எடுத்துகிட்டு அங்கே உட்காந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் 2 மணி நேரத்தில் மேலே வந்துடலாம். இந்த லக்கேஜ் கவுண்டர் கொடுக்குறோம் இல்லைங்களா கீழே, அதை வந்து நம்ம இங்கே வந்து வாங்கிக்கணுங்க. மேலே ஏறி வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கவுண்டர் இருக்குது, அதுதான் கவுண்ட்ரு வந்து அங்கே இருக்குது, இங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து மேலே ஏறி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு கீழே வந்து டோக்கன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ தரிசனத்துக்கு வந்து டைமிங்கு, அந்த டைமிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தரிசனம் முடிஞ்சிருங்க.
108 திவ்ய தேசங்களில் ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற ஒரு திவ்ய தேசம்னு சொன்னால் அது இந்த திருமலாவளம் வந்து இருக்கக்கூடிய இந்த பெருமாள் ஆலயம் தாங்க. 108 திவ்ய தேசங்கள் என்பது ஆழ்வார்கள் நேரடியாக வந்து பெருமாள் வந்து அந்த ஸ்தலத்தில் வந்து புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்தலங்களை தான் நம்ம 108 திவ்ய தேசங்களை வந்து பார்க்குறோங்க. நம்ம மலைக்கு வந்தப்போ சரியான மழைங்க, சரி சீக்கிரம் கீழே இறங்கி போகணும். ஸ்ரீவாரிமெட்டு பாதை வந்து 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம வேகமாக இறங்க ஆரம்பித்தோம். நம்ம இறங்கி போகும்போது நாம் ஏறி வந்த பாதை தானே இந்த பாதைன்னு சொல்லி நினைக்கும் அளவுக்கு இந்த பாதையெல்லாம் ரொம்பவே பனிமூட்டமாக சூழ்ந்து இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இறங்கி போகும்போது நிறைய காட்டு கோழிகள் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கோழி தான் நம்ம கிட்ட இருந்தது, நடைபாதைக்கு பக்கத்தில், அதனால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இன்னும் நிறைய கோழிகள் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்து நம்ம பார்த்தோம். இந்த கோழிகள் எல்லாம் இப்போ வந்து ஃபேன்சி கோழின்னு சொல்லியும் விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மலையோட அடிவாரத்தில் ஒரு காட்டுப்பன்றி வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துங்க. இந்த நேரத்துக்கு காட்டு விலங்குகள் வந்து மலையோட அடிவாரம் வரைக்கும் வந்துடுச்சு. இதனால தான் இந்த பாதை வந்து கொஞ்சம் ஆபத்தான ஒரு பாதைன்னு சொல்லி 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 5 மணிக்குள்ளேயே ஏறி போகிறதா இருந்தாலும் சரி, இறங்கி போகிறதா இருந்தாலும் சரி, 5 மணிக்குள்ளேயே போகிற மாதிரி பார்த்துக்குங்க. நாம் இப்போது ஸ்ரீவாரிமெட்டு வழியாக ஏறி திருமலை போயிட்டு இறங்கி வந்துட்டாங்க. வரும்போது சரியான மழை, பதவத்தில் ரொம்ப நனைஞ்சு போயிருக்கும். இந்த பாதையில் நாங்கள் ஏறும்போது கரெக்டாக 1.5 மணி நேரம் பிடிச்சிங்க. மதியம் 12 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். அதே போல் 1.5 மணிக்கு மேலே போயிட்டோம். இந்த பாதையில் எளிமையாக யார் வேணாலும் ஏறி போகலாங்க. இது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் பெருமாள் அவர்கள் இந்த பாதையில் தான் திருமலைக்கு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் பக்தர்கள் இந்த பாதையில் ஏறி இறங்கும்போது அலிப்பிரி வழியாக வந்து இறங்கி போகிறாங்க. நம்ம அலிப்பிரி வழியாக ஏறி போகும்போது 4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஆகுங்க. 6 மலை ஏறி இறங்கணும், அதுக்கப்புறம் 7வது மலை நம்ம ஏறணும், அந்த மாதிரி இருக்கும். அது இந்த வழியாக நம்ம போகும்போது எளிமையாக ஏறியும் போகலாம், எளிமையாக அந்த பக்கம் இறங்கியும் போகலாம். இன்னொரு விஷயம், பார்க்கிங் வசதி, பைக் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங் இருக்குது, பட் ப்ராப்பராக கிடையாது. எந்த ஒரு டோக்கன் கொடுத்தாலும் கிடையாதுங்க. அதனால் மேலே ஏறி நீங்கள் தரிசனம் பார்த்து இறங்கினா மறுநாள் ஆகிடும். நைட்டில் எங்கள் சேஃப்டியாக இருக்குமான்னு தெரியல, அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. திருமலை திருப்பதி பற்றி நம்ம தொடர்ந்து வந்து பதிவிடலாம் இருக்கும். திருமலா திருப்பதின்னு சொல்லி ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அதாவது யாரும் காட்டாத இடங்களை வந்து வரலாற்று ரீதியாக வரலாற்றுப்பூர்வமான விளக்கங்களை கொடுத்து பதிவிடான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இந்தியன் ட்ராவலர் சிஜியுடன் ஹிஸ்ட்ரி அண்ட் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர். கடைசியாக திருமலாவில் கிடச்சிதுங்க உனக்கு சாப்பிட்றதுக்கு. கீழேருந்து போகும்போது எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் திருமலாவில் ஒரு பட்டாணி போயிட்டு வாங்கி விட்டாச்சு. இறங்குற வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஜாலியாக.